அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க போறதுக்கான வேலை இன்னைக்கு பாஜக விலகிட்டாரு. புதுசா ஒரு கட்சியை வந்து ரஜினியின் ஆதரவோடு தொடங்க போறதா சொல்லப்படுது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் கேட்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு கொள்கை மேல அதிருப்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டு கோவம் வந்து அரசியலத்தோட தான் வெளில போகணும். நான் சுமூகமாக பிரிகிறேன்னு எழுதி கொடுக்குறாப்புல பிஜேபி. எவனாவது கட்சி ஆரம்பிச்சு பாத்துருக்கீங்களா? டிஎம்கேல இருந்து எம்ஜிஆர் வந்தப்போ எவ்வளவு கோபம் இருந்துச்சு, எவ்வளவு தன்னெழுச்சி இருந்துச்சு, எவ்வளவு பேர் வெளில வந்தாங்க. வைகோ வந்தப்போ எப்படி இருந்துச்சு, ராமதாஸ் வந்தப்போ எப்படி இருந்துச்சு வெடிச்சு, விஜயகாந்த் வந்தப்போ எப்படி இருந்துச்சு, சீமான் வந்தப்போ எப்படி, இதெல்லாம் ஒரு கோபம் கொண்ட கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தோட சேர்த்துக்கிட்டு ஒரு எழுச்சியோட வந்தாங்கல்ல. இவருக்கு என்ன என்ன தேவை இருக்குது? இப்ப கட்சி அவருக்கு தேவை கொடுத்தன கட்சி வரப்போகுது. எதுக்கு கட்சி, என்ன கொள்கை, என்ன இங்க என்ன முடிச்சு கட்டுறதுக்காக தேசிய சிந்தனையோட கட்சி அமைக்கிறாங்க. அதான் ஏற்கனவே 2 கட்சி இருக்குது. பிஜேபின்னு ஒண்ணு இருக்குது, காங்கிரஸ் ஒண்ணு இருக்குது, அனைத்து இந்த அண்ணா திராவிட அது தேசிய கட்சி தானே. 3 கட்சி இருக்குல்ல, வேற என்ன தேவை இருக்குது உங்களுக்கு? தேவை இருக்க போய் தான் நீங்க சுமூகமாக நான் பிரிந்து இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறது எவ்வளவு முட்டாத்தனமா தெரியல உங்களுக்கு. எவனா சொல்லுவானா? அத ஒரு தேவை இருக்க போய் கோச்சிட்டு தானே நீங்க போய் கட்சி ஆரம்பிக்கணும். இது வந்து அப்பட்டமா தெரியுது. ரொம்ப அபத்தமா இருக்குல்ல. இல்ல அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் எதை நோக்கி போயிட்டு, அண்ணாமலை ஒரு சென்ட் பார்ட்டிங்க, ஓகேங்களா? அண்ணாமலைக்கு வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது. நேற்று ஒண்ணு சொல்லுவாப்புல, இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாப்புல. அதை ஏன் சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. அது சீமா, அது வந்து அண்ணாமலை மட்டும் இல்ல, சில பேருக்கு இங்க பத்திரிகையாளர்கள் ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க. சவுக்கு சங்கரு, சீமானு, அண்ணாமலை, ஓகேங்களா? இவங்களுக்குலாம் ஒரு இது இருக்குது, ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. என்ன வேணா பேசலாம், எப்ப வேணா பேசலாம். அவங்க பேசினா ஷூட் பண்ணிக்குவாங்க, அவங்க திட்டினா ஷூட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு கண்டென்ட், ஒரு ஃபுட்டேஜ், ஒரு மைலேஜ், ஒரு ஸ்டண்ட் அடிக்கணும். அரசியல் வந்து ஒரு ஸ்டண்ட் தேவைப்பட்டு வெற்றிடமா இருக்குது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து விஜய் பார்த்துக்கிட்டாரு, சீமன் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா எலெக்ஷன் வந்து ரொம்ப ட்ரையா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு சலசலப்பு வேணும். தமிழ்நாடு பிஜேபி ஒரு கட்சி இருக்கானே தெரியல. இப்ப 3ஆவதா விஜய் வந்துட்டதுனால விஜய் முன்னெடுத்துட்டாங்க பிஜேபி. திமுக தவிர இங்க எந்த கட்சி ஆண்டாலுமே இன்னைய தேதிக்கு அது வந்து பிஜேபி ஆள்றதான் பொறுப்பு இது எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்ப விஜய் ஃப்ரண்ட்ல நிப்பாட்டிட்டு பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இயக்குது. சோ இப்ப இங்க பிஜேபிக்கு வேலையே இல்லை. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் தாவேக்காவும் கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் எடப்பாடியை வந்து போட்டு குழந்தைட்டு இருக்காரு. இன்னும் வருங்காலங்கள்ல வாயில விழுந்து எழுந்திரிச்சு வரப்போறாப்புல விஜய். இன்னும் பயங்கரமா வாங்க போறாப்புல. அவரு ரொம்ப லோக்கலா இறங்கி எடுக்க ஆரம்பிச்சிருவாப்புல. திமுகவும் தயங்குது, எடப்பாடி வாயில மாட்டினாப்புல செத்தாப்புல விஜய். அப்ப தமிழ்நாடு பிஜேபிக்கு ஸ்பேஸே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல உங்களுக்கு இப்ப இந்த காலகட்டத்துல. அதனால இறங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஸ்ட்ரென்த் அடிக்கணும் தான் பண்ணாம இறக்கி விடுறாங்க. இப்ப அந்த திருவள்ளூர் காலை பிரச்சனை இருக்கு பாருங்க, அது கூட அதனாலதான். ஏன்னா அவங்களுக்கு அரசியலே இல்லை. இப்ப எதை வச்சு அரசியல் பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் அந்த பிஜேபி இந்த மாதிரி காவி சாய அரசியல் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறது எப்படி எடுத்துக்கிறீங்க? வேலைன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து அது வந்து கட்சி அரசியல் பண்றதுக்கு ஒரு டாபிக் இல்லை அவங்களுக்கு. அதனால வந்து ஒரு சலசலப்பு உண்டு பண்றதுக்கு வந்து அதாங்க ஒரு பார்ட்னர் சொல்றாருங்க. நிறைய வீடியோஸ் வந்துருச்சு. அந்த வீடியோஸ் வந்து யாரும் பெருசா பரப்புறது இல்லை. பார்த்தாங்கன்னா எல்லா மக்களும் வந்து எதை எடுத்துட்டு அடிப்பாங்கன்னு தெரியாது. ஒரு பார்ட்னர் வந்து சொல்றாரு, நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, எது தமிழ்ல அதிகமா இருக்குதோ அதை சமஸ்கிருதமயமாக்குறதா எங்க வேலையே, அது நாங்க தெரிஞ்சே பண்ணிடுவோம்னு சொல்றாரு. லிட்டரலி திருக்குறளுக்கும் அதை சொல்றாரு. திருக்குறள்லயும் நாங்க வந்து சமஸ்கிருதமயமாக்குவோம், திருவள்ளுவர் எங்காவான்னு நாங்க சொல்லுவோம், இதை நாங்க தெரிஞ்சுதான் சொல்றோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் என்ன? இதைத்தான் பண்றாங்க. பார்ப்பனியம் வந்து அதை எல்லாத்தையுமே வளர்ந்து நிக்கிறத வந்து சுவீகரித்து கொள்ளும் தன்மை கொண்டது, ஓகேங்களா? அதே வேலையைத்தான் இப்ப பாக்குறாங்க. திருவள்ளுவர் வந்து ஒரு 2000 வருஷம் இது உள்ளவர், லெகசி உள்ளவர். இவங்கள்ட்ட எந்த இதுவும் கிடையாது. அதனால ஈஸியா ஒண்ணு மக்கள்கிட்ட வளர்ந்து நிற்கும். அதை விட 60 வருஷமா தான் அந்த திருவள்ளுவர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதாரு. 2000 வருஷமா தானே அந்த திருவள்ளுவர் இருந்தாரு. மகாபாரதம் வளர்ந்து நிக்குது இல்ல. அப்ப திருவள்ளுவரையும் வளர்த்துருக்குங்களா இந்த ஆண்ட மன்னர்கள், தமிழ் மன்னர்கள் யாருமே அதை வளர்த்தெடுக்கலையே. கலைஞர் வந்துதான் அதை உயிர்ப்பிக்கிறாரு. அது வரைக்கும் சும்மா தானே கிடக்குது. அப்ப அது மேலே உங்களுக்கு எண்ணம்லாம் கிடையாது. எவனாவது வளர்த்து வச்சிருப்பான், எவனாவது அதை வந்து பேர் வாங்கி வச்சிருப்பான், அதை நோவாம நோம்பு கொண்டு தூக்கி கவுட்டில வச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். இதுதான் இங்க வேலை. பெரியாரே
பெரியார் நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் தூக்கி வச்சுக்குவாங்க. இல்ல பெரியார கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. பெரியார சித்தராக்கி வச்சிருக்காங்க ஒரு அவ்வளவுதான், அதேதான். அது ரெடியா இருக்கிறாங்க. பெரியார் இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான். அவங்களுக்கு வியாபாரத்துக்கு எது தேவையோ தூக்கி பின்னாடி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அண்ணாமலை மேல ஏகப்பட்ட இது சொத்து குவிப்பு இந்த மாதிரியான விஷயம் புகார்கள் வந்தது. கிட்டத்தட்ட அதை வச்சுதான் அவர் வந்துட்டு மடக்கி வச்சு அமைதிப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறேன் வெளியே வந்தது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திராவுடைய ஆசீர்வாதத்தோடய நடக்குமா, இல்ல வந்துட்டு இவராவே விருப்பப்பட்டு வராரா, தன்னோட சொத்துக்களை பாதுகாக்க வராரா? அதாவதுங்க, இப்ப நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் போயிட்டீங்கனாலே உங்க குடும்பம் அவங்க கையில, ஓகேங்களா? அவங்கள மீறி எதுவுமே செயல்பட முடியாது. இதான் எதார்த்தம். சம்பாதிக்க வச்சு அடிச்சிருவாங்க. அவ்வளவு இல்ல, நீங்க அவங்கள தாண்டி ஒரு இன்ச் கூட பண்ண முடியாது. அது யாரா வேணா இருக்கட்டும், ஓகேங்களா? அது வந்து அவங்க பிடியில மாட்டினா அவங்க சொல்றதுதான். அதை மீறி நீங்க ஒண்ணுமே செயல்பட முடியாது. இது யதார்த்தம். அதனால அண்ணாமலைலாம் ரொம்ப ஓப்பனா தெரியும். அண்ணாமலைலாம் வந்து அவங்க கட்சியை மீறியோ இயக்கத்தை மீறியோ ஒன்றும் பண்ண முடியாது. லிட்டரலி அதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்லை. நீங்க இதை விட்டு வெளில போறேன்னு சொன்னா, நான் வந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், ரெக்கார்ட்லாம் என்கிட்ட இருக்குது, ஈஸியா நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுறேன், உன்னை வாழையே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அதனால இதெல்லாம் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்கள்ட்ட வந்து தனி மனிதர்களோட அந்த விருப்பு வெறுப்புல எடுத்து வச்சுக்கிட்டு தான் அவங்க அரசியலே ஆரம்பிக்கிறாங்க.